விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பாலத்தில் துண்டிக்கப்பட்ட ஆணின் தலை கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் 3 கொலையாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாரிராஜ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் முடங்கியார் சாலையில் இன்று அதிகாலை 50 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத அளவு அழுகிய நிலையில் ஆணின் தலை மீட்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தலையை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். காவல்துறையினர் விசாரணையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு விவசாய வேலைக்காக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அவரது சொந்த காட்டிற்கு வந்த பூவையா என்பவர் காணாமல் போனது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் 5 நாட்களுக்கு முன்பு பூவையாவின் காட்டிற்கும் அவர் காட்டிற்கு அருகே உள்ள காட்டுக்காரர்களான ஈஸ்வரன், தளபதி, பாலகிருஷ்ணன் ஆகிய மூவரும் தகராறில் ஈடுபட்டது தெரிய வந்தது. கடந்த 1 மாதங்களுக்கு முன்பிலிருந்து பூவையா மற்றும் அருகில் உள்ள காட்டுக்காரர்களான மூவருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்தது தெரிய வந்த நிலையில் காவல்துறையினர் உடனடியாக அருகில் உள்ள காட்டுக்காரர்களான மூவரையும் அழைத்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மூவரும் சேர்ந்து பூவையாவை வெட்டி கொலை செய்தது ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து பூவையாவின் தலை காவல்துறையினரால் மீட்கப்பட்ட நிலையில் அவரது உடல் மீட்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் அதனை அடுத்து கைது செய்யப்பட்ட ஈஸ்வரனை அழைத்துக் கொண்டு உடல் இருக்கும் இடத்தை அடையாளம் காட்ட சொல்லி அவரது உடலை கைப்பற்றி மேலும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.